10th plus 2 முடிச்சிட்டு மேல என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? என்ன கோர்ஸ் படிச்சாலும் உடனே வேலை கிடைக்கணும், அதான் முக்கியம். படிக்கும் போதே வேலை வாய்ப்பை அளிக்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்சஸ் அண்ட் கேட்டரிங். ஆண்டு கட்டணம் வெறும் 12,500 மட்டுமே. மறைமுக கட்டணம் ஏதும் இல்லை. தவணை முறை வசதியும் உண்டு. இத்துடன் யூனிஃபார்ம், லேப் கோட், ரெக்கார்ட் நோட், ஐடி கார்டு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முற்றிலும் இலவசம். யூனிவர்சிட்டி அப்ரூவ்ட் கோர்சஸ், டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி, dialysis technology, optometry, operation theatre technology மற்றும் patient care assistant. மேலும் BSc medical lab technology, dialysis technology மற்றும் operation theatre technology. Short time courses, diploma in food and beverage production, F&B service, institutional housekeeping, front office management, bakery and confectionery. Diploma and BSc in hotel management and catering sciences. அனுபவமுள்ள பேராசிரியர்களால் பயிற்சி. முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளில் செய்முறை பயிற்சி. கேட்டரிங் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்களில் ட்ரெயினிங். படிக்கும் போதே கை நிறைய சம்பளம். 100% உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்சஸ் அண்ட் கேட்டரிங், நம்பர் 270 லெனின் ஸ்ட்ரீட், நெல்லித்தோப் சிக்னல், குயவர்பாளையம், புதுச்சேரி. For admission, call 9626011483 and 7200014559. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எபித்தீலியல் டிஷ்யூஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் இது பார்ட் 2 கனெக்டிவ் டிஷ்யூஸ் பற்றி பார்ப்போம். கனெக்டிவ் டிஷ்யூஸ் டெவலப்ஸ் ஃப்ரம் த மீசோடர்ம் இஸ் வைட்லி இன் த பாடி. அதாவது மீசோடர்ம்ன்றது எம்ப்ரியோவில் எக்டோடர்ம், எண்டோடர்ம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு பார்ட் தான் மீசோடர்ம். இங்கே தான் வந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து டெவலப் ஆகி நம்மளுடைய பாடி ஃபுல்லாகவே கனெக்டில் இருக்கிறதுனால டிஷ்யூஸாக கனெக்டிவ் டிஷ்யூஸ் சொல்கிறோம். ஓகேங்களா. தென் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ், பைண்டு, ப்ரொடெக்ட், சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா, டீப் ஃபேஷியா. இதோட காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செல்லுலார் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட்டு, மைக்ரோஃபேஜஸ், ஃபேட் செல்லு, பிக்மெண்ட் செல்லு, ஆர்பிசி, டபிள்யூபிசி. அதாவது ஃபைப்ரோபிளாஸ்ட்ன்றது பிக்மெண்ட் செல்னால் நம்ம பிளட்லேருந்து கலர் உருவாகுது இல்லைங்களா, அதுதான் பிக்மெண்ட் செல்லு. தென் ஆர்பிசி, டபிள்யூபிசி. எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் ஃபைப்ரஸில் வந்து கலோஜன், எலாஸ்டின், ரெட்டிகுலின். நெக்ஸ்ட்டு நான் ஃபைப்ரஸ், அதாவது கிரவுண்டு சப்ஸ்டன்ஸ் கீழே, அதாவது நம்மளுடைய போனில் மசில்ஸ்லாம் வந்து அடிபோசஸ் டிஷ்யூஸாக இருந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்கும். இல்லை கனெக்டிவ் டிஷ்யூஸில் டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ் ப்ராப்பர் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ், சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் இஸ் சரவுண்ட்ஸ். அதாவது லூஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அதாவது நம்மளுடைய பாடியில் லூசஸாக டிஷ்யூஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோலர், அதாவது அண்டர் ஸ்கின், நமக்கு ஸ்கின்னுக்கு உள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு அடிப்போஸு, ரெட்டிகுலார். நெக்ஸ்ட்டு டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ், ஹைலி ஃபைபர்ஸ், கலஜன், அதாவது ப்ரோட்டீன். ஓகேங்களா. லிட்டில் வேஸ்குலரைசேஷன்ஸ், கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆர் செல்ஸ், ரீஜியன் ஃபோர்ஸஸ் அண்ட் பைண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். டென்ஸ்லே ரெகுலர் இருக்குது, டென்ஸ் இர்ரெகுலர் இருக்குது, எலாஸ்டிக் இருக்குது. ஓகேங்களா. டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸில் டென்ஸ் ரெகுலர், டென்ஸ் இர்ரெகுலர், எலாஸ்டிக். தேர்ட் ஒன் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ். இதனுடைய வகைகள் பார்த்தீங்கன்னா கேர்டிலேஜ் இருக்குது, ஹையலின், எலாஸ்டிக்கு, ஃபைப்ரோ கேர்டிலேஜ், போனு, அதில் வந்து காம்பேண்ட்டு, கேன்செல்லுலஸ். தென் நெக்ஸ்ட்டு பிளட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் இதோடைய லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் பார்ப்போம். லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸில் அதோடைய ஃபஸ்ட்டு வகை பார்த்தீங்கன்னா ஏரோலர் டிஷ்யூஸ். இது எந்த பார்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஆர் ப்ரெசென்ட் ஆல் ஓவர் த பாடி. அதாவது லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ்ன்றது நம்மளுடைய ஃபுல் பாடியிலுமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸு, நர்வ்ஸ் அண்டு மசில்ஸு. பாடின்னு பார்த்தீங்கன்னா பிளட்டு, நர்வு, மசில்ஸ் தான் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த 3 பார்ட்ஸ்லையுமே வந்து இந்த ஏரோலர் டிஷ்யூஸ் கனெக்டிவில் இருக்குது. The next is skin along with adipose tissues attaching muscles and other structures to the skin. Third one, it supports the organs present in the abdominal cavity between muscles fibers and wraps around blood and lymph vessels. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரோலர் டிஷ்யூஸ் சப்போர்ட் தி ஆர்கன். நம்ம ஆர்கன் மேலே இருக்கிற, அதாவது அப்டாமினல் கேவிட்டி, அடிவயிறு பகுதியில் இருக்கிற மசில்ஸ் ஃபைபர்ஸ்லாம் வந்து இதை சுற்றி பிளட் வெசல்ஸ்லேயுமே அரவுண்ட், அதாவது சப்போர்ட் பண்ணியிருக்கோம். The next loose connective tissues adipose tissues. They are present
under the skin and store fat. Adipose tissues என்றது நம்மளுடைய skin under, அதாவது ஸ்கின்னுக்கு உள்ள இருக்கிறது ஸ்டோர் ஆகிருக்கும், அதாவது ஃபேட் டிஷ்யூவா. இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் கிட்னி அண்ட் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் அட் த பேக் ஆஃப் தி ஐ in the lymph of camels, plumb and beehills. ஒயிட் ஃபேட் பார்த்தீங்கன்னா ஒயிட் அடிப்போஸ் ஃபேட் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிட்னி அண்டு ஐக்கு ஃபவுண்ட் பேக்கு, அதாவது இந்த ஆர்கன்ஸ்க்கு பேக் சைட்லலாம் வந்து இது ஒயிட் ஃபேட்ன்றது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரௌன் ஃபேட்ன்றது brown adipose tissues is found in infant, polar bears, penguins and other animals found in cold regions. It released metabolic heat. இந்த ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து குளிர் பிரதேசத்தில், அதாவது குளிர்காலத்தில் தான் வந்து இந்த டிஷ்யூஸ் வந்து நமக்கு மெட்டபாலிக்காக ஹீட்டாக வந்து ப்ரொடியூஸ் கொடுக்கும் இந்த அடிப்போஸ் டிஷ்யூஸ்ன்றது. அடிப்போஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கனெக்டிவ் டிஷ்யூஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸ். தென் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸில் ரெட்டிகுலர், தேர்டு வகை ரெட்டிகுலர். It is made up of reticular fibers, அதாவது தசைநார்களால் வந்து இது மேடாயிருக்கும். Then next it supports the internal framework or organs such as liver, lymph nodes and spleen. அதாவது நம்மளுடைய இன்டர்னலாக உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆர்கனுக்கு சப்போர்ட்ஸாக இருக்கும். எந்தெந்த ஆர்கன் பார்த்தீங்கன்னா லிவர், லிம்ஃப் நோட்ஸ் அண்ட் ஸ்ப்ளீன், மண்ணீரல். ஓகேங்களா, இஸ் கால்டு ஸ்ட்ரோமா. நெக்ஸ்ட்டு dense connective tissues, regular tissues. In the dense regular connective tissues, the orientation of fibers are regular. Examples are dense regular tissues are tendons and ligaments. Regular tissues இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஃபைபர்ஸில் டிஷ்யூவில் வந்து தசை நார்களாகவும் ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய பார்ட்ஸில் வந்து தசை நார்களாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டென்ஸ் அண்டு லிகமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தசை நார்கள் தான். தென் நெக்ஸ்ட்டு டென்ஸ் அண்டு லிகமெண்ட்ஸ். டென்ஸ் அட்டாச்டு போன் டு ஸ்கெலிட்டன் மசில்ஸ், அதான் சொன்ன இல்லைங்களா தசை நார்கள் எதில் வந்து அட்டாச் ஆகிருக்குன்னா நம்மளுடைய ஸ்கெலிட்டன் போன்ஸ்லேயும் மசில்ஸ்லேயும் இருக்கும். லிகமெண்ட்ஸ் attached to bones together. ligaments வந்து நம்மளுடைய போன்ஸ்ல அட்டாச் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ்ல irregular tissues. irregular பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த சைடில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், இமேஜில் திரியாவே இருக்கும், அதாவது irregular-ஆக ஒரு ஃபினிஷ் ஆகாம இருக்கும். The irregular arrangement give uniform strength in all directions. These types of tissues is present in the dermis of the skin. Form tough capsules of joint single sheet that can withstand force from many different directions. irregular tissues என்றது நம்மளுடைய ஜாயிண்ட், அதாவது tough capsules நம்மளுடைய ஸ்கின்லயும் மூட்டு ஜாயிண்ட்ஸ் என்றது நமக்கு மூட்டு, அதாவது கால் மூட்டு, கை மூட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து இந்த irregular-ஆக வந்து டிஷ்யூஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து சிங்கிள் ஷீட்டாகவே தான் ஸ்டாண்டர்டாகவே நம்மளுடைய டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் நம்மளுடைய ஸ்கின்லேயும் ஜாயிண்ட்ஸ்லேயும். The next elastic connective tissues found in areas of the body that require stretching. அதாவது elastic connective tissues என்றது நமக்கு நம்மளுடைய ஆர்கன், இன்டர்னல் ஆர்கனாக வந்து எலாஸ்டிக்காக வந்து டிஷ்யூஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஸோ இதெல்லாம் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக், லார்ஜ் ஏர்வே வால்ஸ், ஆர்டரி வால்ஸ், பிளேடர் பிட்வீன் வெர்டிப்ரே. ஸ்டொமக் அது வயிறு, லார்ஜ் ஏர்வேன்றது நம்மளுடைய லங்ஸ் போர்ஷன். த நெக்ஸ்ட் பிளேடர்ன்றது நம்ம யூரினரி பிளேடர், பிட்வீன் வெர்டிப்ரே நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு. பீனேத் transitional epithelium in urinary tract. High concentration of elastic fibers more than collagen. அதாவது கொலாஜன்ன்றது புரோட்டீன், அது வந்து ஹை எலாஸ்டிக் ஃபைபர்ஸாக நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா, தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ளெக்சிபிள். அது நேம் பார்த்தீங்கனாலே எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூஸ் தான். இது மோர் தென் ஃபைபர்ஸில் ப்ரோட்டீனாக வந்து எக்ஸ்ட்ரீமாக ஃப்ளெக்சிபிள் ஆகிற மாதிரியே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூஸில் கேட்லேஜ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் கேட்டிலேஜ் இஸ் ரீப்ளேஸ்டு பை போன்ஸ் அண்ட் அடல்ட். கேட்டிலேஜ் வந்து குருத்தெலும்பு. ஓகேங்களா, போன் இது வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டு நம்ம தான். ஓகேங்களா, அடல்ட்டு. Cartilage is present between the bones of the vertebrate column in the external ears, nose and hands. அதாவது அந்த குருத்தெலும்புலாம் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகியும் பார்த்தா வெர்டிப்ரேட் காலம், அதாவது நம்மளுடைய ஸ்பைனல் கால் முதுகெலும்பு. இந்த இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னலாக இருக்கிற நம்மளோட இயர்ஸு, நோஸு, ஹேண்ட்ஸு இங்கெல்லாம் வந்து கேட்டிலேஜாக வந்து இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். தென் லாஸ்ட்டு chondrocytes like in the cavities known as lacuna. 3 types of cartilage இருக்கு. First one வந்து hyaline cartilage, elastic cartilage, fibro cartilage. Specialized connective tissuesல then first one cartilage பார்த்தோம். next bone is to protect internal organs. bone வந்து நம்மளுடைய பாடியிலே வந்து
நமக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கறதும் உள்ளே இருக்கிற இன்டர்னல் பார்ட்ஸை வந்து ஆர்கனெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு போன் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா. நம்மளுடைய ஆர்கனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது போன். ஸோ கலெக்ஷன்ஸ் ஃபைபர்ஸ் அண்டு கால்சியம் which give strength. நம்ம போனுக்கு கால்சியமாக வந்து கால்சியம் கொடுத்து தான் நம்ம போன் வந்து ஸ்ட்ரென்த்தாகவே இருக்குது ஓகேங்களா. 99% போனில் தான் வந்து நமக்கு கால்சியம் இருக்குது ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு ஓஸ்டியோன்ஸ் இஸ் த ஸ்பிண்டில் ஷேப்டு யூனிட் ப்ரெசன்ட் இன் த காம்பேக்ட் போன். அதாவது காம்பேக்ட் போன் ஓஸ்டியோன் ஷேப்ஸ்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பிக்சர்ஸில் உங்களுக்கு த எல்லோ மேரோ கண்டெயின் ஃபேட் வேரியஸ் ரெட் மேரோ ப்ரொடியூஸ்டு பிளட் செல்ஸ். அதாவது நம்மளுடைய போனில் தான் வந்து போன் மேரோல அதாவது எலும்பு மஞ்சள் தான் வந்து நமக்கு பிளட் வந்து செக்ரேஷன் ஆகுது. இதுதான் ஓஸ்டியோன் ஷேப்ஸு. ஓஸ்டியோனோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துக்கோங்க. ஸ்பான்ஜி போன்ஸ் இஸ் present in the core around surrounded by the compact bone. There is a central marrow cavity made up of spongy tissues, marrow. The yellow marrow contain fat, whereas red marrow produce blood cells. Specialized connective tissues, blood ஓகேங்களா. RBC have hemoglobin and transport oxygen. அதாவது RBCன்றது ரெட் பிளட் செல்ஸில் ஹீமோக்ளோபின் இருக்குது. அது என்ன வேலை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்டில் நமக்கு ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் கொடுக்குது ஓகேங்களா. டிரான்ஸ்போர்ட் கொடுக்குது ஆக்சிஜனை. தென் நெக்ஸ்ட்டு WBC ஃபார்ம் ஏ டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் ஃபாரின் ஆன்டிஜென்ஸ். WBCன்றது ஒயிட் பிளட் செல்ஸ்ன்றதா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது வெளியேந்து வர ஃபாரின் சப்ஸ்டன்ஸை ஆன்டிஜனை வந்து நம்மளை கில் பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. WBC தான் வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பிளேட்லெட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் பிளட் கிளாட்டிங். நமக்கு வந்து பிளேட்லெட்ஸ்ன்றது பிளட்டில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளட்டு. நமக்கு அடிபட்டால் வெளியே பிளட்டு வந்து உடனே வந்து கிளாட் ஆகிறதுக்கு இந்த பிளேட்லெட் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, கனெக்டிவ் டிஷ்யூஸ் கிளாஸ் முடிஞ்சுதுப்பா. இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.